Glory to God. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை வழங்கும் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தியளிப்பவர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷையா அவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 41-42 நம்ம வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்தார். நகரத்தை பார்த்து சொல்லும்போது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். எந்த பட்டணத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதோ, எந்த பட்டணத்தை தேவன் முக்கியத்துவம் படுத்தியிருக்கிறாரோ அந்த பட்டணத்தார் அவர்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு யாரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரோ, யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, யாருக்கு தேவன் பிரியமாக இருக்கிறாரோ, யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் எதை அறிந்து கொள்ளாமல் போகிறாங்கன்னா சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளாமல் போகிறீர்கள். அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள நாம் போக வேண்டும். அவர் அங்கே இருக்கிற கூட வந்தவர்களை பார்த்து சொல்கிறாரு, எதற்காக வந்திருக்கீங்க? வனாந்தத்தில் அந்த காற்றில் ஆடக்கூடிய நாணல்களை பார்க்க வந்திருக்கீங்களா? எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காமல் போய்விட்டார்கள். எதை அடைந்து கொள்ள வேண்டுமோ அதை அடையாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அநேக நேரங்களில் உங்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து கொள்வதற்கு தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவனை தேடும்போது சும்மா சர்ச்சை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு, சர்ச்சில் உள்ள மக்களை வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்காக வரக்கூடாது. நீங்கள் வரும்போது எதற்காக வர வேண்டும் தெரியுமா? சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள வர வேண்டும். அவர் எந்த ஜனங்களுக்கு தலைவனாய் பிறந்தாரோ, எந்த ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றாரோ, எந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் வந்தாரோ அவர்களோ அவரை அறியாமல் போய்விட்டார்கள். அறிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். இப்போ அறிந்து கொள்ளாமல் போனதுனால என்ன நடக்குன்னா அது மறைவாய் மாறிவிட்டது. உனக்கு கிடைச்ச ஒரு நேரத்தில் நீ சமாதானத்துக்கு ஏற்றவரை அறியாமல் போய்விட்டால் அது உன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போய்விடும். ஒரு நாள் தேடுவேன், சமாதானத்தை தேடி 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 பார்க்குறேன், எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோங்க பிரச்சனையை நான் சந்திக்கிறது, எவ்வளோங்க போராட்டத்தை நான் சந்திக்கிறது, எங்கள் வாழ்க்கை அவ்வளோ நெருக்கப்பட்டிருக்குங்க. நெருக்கத்துக்கு வர காரணம் என்ன? உன் வாழ்க்கையில் வந்த சமாதானத்தை நீ அறிந்து கொள்ளாமல் போய்விட்டாய். அது உனக்கு சமீபமாய் வந்தது. உனக்கு சமீபமாய் வந்ததை நீ தான் அறிந்து கொண்டு சமாதானத்துக்கு ஏற்றவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரையும் தேடி தேடி போய் இயேசு சுகம் கொடுக்கலங்க. அவர் நன்மை செய்வார், சுற்றி திரிந்தார். அந்த சுற்றி திரிகிற வழிகளில் இருந்தவர்கள் அவரை பிடித்து கொண்டார்கள், அவரை பற்றி கொண்டார்கள், அவருக்குள்ள இருக்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கை சமாதானமாய் மாறியது. இயேசு அந்த வீதியாய் வருகிறவர் கூட இருக்கான், பார்த்து தான் பார்க்காத மாதிரி போகிறாரு. ஒரே சத்தமாக இருக்க, என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறான். இயேசு போகிறார். நசரேயனாகிய இயேசு என்ன பண்ணுறாரு? போகிறார். கேள்விப்பட்டான். இப்போ பாருங்க, தாவீதின் குமாரனே கூப்பிட்டான். சத்தம் போடாத, இன்னும் சத்தமாய், சத்தம் போடாத, இன்னும் சத்தமாய் கூப்பிடும்போது தாவீதின் குமாரனே நம்மோது அவர் திரும்பினார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பாருங்க, சமீபமாய் வந்தபோது அவனுக்கு ஒரு சமாதானம் தேவை. என்ன சமாதானம்? எல்லாரும் பார்வை அடைந்திருக்காங்க, நானோ பார்வையற்றவனாய் இருக்கிறேனே. அப்ப எனக்கு சமாதானம் எது தெரியுமா? நான் பார்வை உள்ளவனாய் மாறினால் எனக்கு சமாதானம். இந்த பார்வை உள்ளவனாய் மாறுவதற்கு உடனே என்ன பண்ண தெரியுமா? இந்த சமாதானம் தன் பக்கத்தில் வந்த உடனே அந்த சமாதானத்தை அறிந்தவராய் மாறினார். இயேசு எனக்கு பார்வை கொடுக்கிறவர், இயேசு என் கண்ணை குணமாக்குறவர், இயேசு எனக்குண்டான பலவீனங்களை, எனக்குண்டான அவமானத்தை, எனக்குண்டான வெட்கத்தை மாற்றக்கூடியவர் என்பதை அறிந்து கொண்டு இந்த இயேசுவை சத்தமிட்டு அழைத்தார், சத்தமிட்டு கூப்பிட்டார். அவர் சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்டு திரும்பினார். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி அவரை பார்த்தார். பார்த்த உடனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். உடனே பாருங்க, உனக்கு இப்போ கிடையாது, ஒரு 6 மாதம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லவில்லையே. உடனே பாருங்க, அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேவன் கொடுக்க வந்தவரா. உடனே அவர் பார்வை அடைந்தார், தேவனை மையப்படுத்துகிறார். ஊருக்கு புறம்பே வந்தார், மலை மேலே வந்து ஒரு பிரசங்கம் பண்ண வருகிறார். இந்த சந்தர்ப்பத்தை ஊருக்கு புறம்பாக இருக்கிற
குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே வர முடியாது, ஊருக்கு புறம்பாக இருக்கிறவன். அதில் ஒருவன் வந்து பயன்படுத்தி கொண்டான். அவரை தேடி வந்தான். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தவன் அறிந்து கொண்ட இயேசுகிட்ட வந்தான். உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும் என்று சொன்னான். அவர் உடனே பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் சுத்தமாக்கப்பட்டவனாய் மாறினான். கவனிங்க, வேத்துள்ள மனிதர்களாம் இப்படி தேவனை அறிந்து கொண்டு அவர்களுக்கேற்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமானால், தேவ பிள்ளையே, ஆலயத்துக்கு எத்தனை முறை வருகிற, எவ்வளோ நாள் வந்து கொண்டிருக்க, ஆலயத்தை அவ்வளவாய் நேசிக்கிறாயே, ஆலயத்து மேல் அவ்வளவாய் பிரியமாக இருக்கிறாயே, ஆலயத்துள்ள தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்த நினைக்கிறியே, ஆலயத்துள்ள தேவனை எப்பொழுதும் புகழ்ந்து பாட நினைக்கிறியே, நீ வருகிற நீ உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் இத்தனை குறைவோடு இருக்கிறேன், எனக்கு சமாதானம் தருகிற இயேசு இங்கே இருக்கிறாரே, அவர் இப்பொழுது எனக்கு என்ன செய்ய போகிறார், அவர் எனக்கு என்ன தரப்போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் வருவாங்க, உட்காருவாங்க, சும்மா அது நடக்கும் போது நடக்குங்க. ஏங்க, ஒரு ரத்தம் வருது அடிபட்டு, அது நிற்கும் போது நிற்கணும்னு விட்டுற வேண்டியதுதானங்க. உடனே என்ன பண்ணுறோம், உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிந்த மட்டும் என்ன பண்ணோம், அங்கே பாருங்கள் தையல் போட்டு கொண்டு வருவார்கள். ஏன்னா அது 3 தையல் போட்டங்க, 10 தையல் போட்டங்க. ஏன்னா ரத்தம் நிற்க மாட்டேங்குது, பெருசாக காயம். அப்போ காயத்துக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு உடனே அதை நிறுத்த பார்க்குறியே, உன் வாழ்க்குள்ள பிரச்சனை மாறுவதற்கு இந்த சமாதானத்துக்கு ஏற்ற தேவனை ஏன் தேட முடியல, ஏன் அவரை அறிய முடியல? நீ அறிந்து கொண்டால் உனக்கு அது நலமாய் இருக்கும். நீ அறியாத போது அது உன் கண்களுக்கு மறைவாய் மாறிவிடும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் மறைஞ்சு போனதுனால இன்னைக்கு வரைக்கும் கவலையும் கண்ணீரமாக இருக்காங்க. அவரை பார்க்கிற உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம், இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ சமாதானத்தை அடையாததுனால, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாததுனால உன் சொந்த பந்தங்கள் ரட்சிப்பை பெறாமல் போய்விட்டார்கள். உன்னோடு கூட பழகிறவர்கள் ரட்சிப்பு இல்லாமல் போகிறார்கள். ஒரு சில குடும்பங்களில் கணவனே ரட்சிப்பு இல்லாமல் போயிடறான். அப்போ நீ எந்த அளவுக்கு இந்த சமாதானத்தை தேடி இருக்கிறாய், இந்த சமாதானத்தை அறிந்து கொண்டிருக்காய்? ஏங்க அந்த சமாதானம் ஒன்று கிடைக்காதங்க. அந்த சமாதானத்தை ஒரு மனிதன் பெற வேண்டிய நேரத்தை விட்டு விட்டான். இன்றைக்கு இந்த வார்த்தை உன்னை தேடி வரும்போது இந்த சமாதானம் பக்கத்தில் வந்திருக்குது. இந்த சமாதானத்தை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சமாதானம் உள்ளவனாய் நான் மாற்றிக்கொள்கிறேன், உள்ளவளாய் என்னை மாற்றிக்கொள்கிறேன். நீ இன்றைக்கு தேவனை தேடிப்பார். இந்த இயேசு உன் வாழ்க்கையில் தென்படுவார். இவரை நீ பிடித்துக் கொள்ளலாம், இவரை உன் வாழ்க்கைக்கு துணையாய் வைத்துக் கொள்ளலாம், இவரை கொண்டு உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளலாம். இன்றைக்கு நீ அப்படி தேடாத பட்சத்தில் அது உன் கண்களுக்கு மறைவாய் மாறிவிடும். அது உன் கண்களில் தெரியாமல் போய்விடும். அது உன் கண்களுக்கு காணாமல் போய்விடும். ஒரு நாள் புலம்பி அழுவ, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் தானே இப்படி கிடக்கிறேன், என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கு, எனக்கு உண்டான பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, எனக்கு உண்டான கணவன் இருக்காங்களே, எனக்கு மாத்திரம்தாங்க இந்த பிரச்சனை. ஏங்க இந்த புலம்பல்? சமாதானத்துக்கு ஏற்றவை நீ தேடாமல் போய்விட்டாய், சமாதானத்துக்கு ஏற்றவரை நீ நாடாமல் போய்விட்டார். அவர் உன்னுடைய சமாதானத்தை குறித்து தான் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிப்பதுங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? நீ கேட்டிருக்கணும், பெற்றுக்கொண்டிருக்கணும். அதை நீ பிடித்து கொண்டவனாய் மாறிக்க வேண்டும். தேவப்பிள்ளையே, யூதர்கள் விட்டுட்டாங்க. விட்டதுனால என்னாச்சு தெரியுமா? யாருக்கு தலைவனாக வந்தாரோ, யாரை ஆளுகை செய்யணும் வந்தாரோ, யாருக்கு உதவி செய்யணும் வந்தாரோ, அவர்கள் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? இப்போ உதவியற்றவளாய் மாறினாங்க. இந்த உதவி புறஜாதியை தேடி போகுது. ஒரு மகன் வந்து கேட்குறா, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் மகன் அப்படியே வியாதிப்பட்டிருக்கா, பிசாசின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கான்ட்டு. அவர் உடனே சொல்ல, பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை. வார்த்தை யாருக்கு வச்சா தெரியுமா? எந்த கூட்டத்திற்காக தேவன் வந்தாரோ, யூதர்களுக்காக, அந்த யூதர்களுக்காக வைத்து பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி அவர்களை வைத்திருந்தார். அவர்களோ அந்த சமாதானத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை விட்டு விட்டார்கள், தேட மறந்தார்கள், தேடாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவளோ அங்கே நின்று தேடி, என் வாழ்க்கையில் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வந்தேன், அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து, தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை என்று சொல்லியும் எஜமான்கள் தின்னும்போது நாய்க்குட்டிகள் என்ன பண்ணோம்? அந்த பருக்கைகள் கீழே விழுத சாப்பிடலவான்னு சொல்லி அதை எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்டான். கொடுத்தார், சுகமாகி போயிட்டான். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை எடுத்துக்கொண்டார். சமாதானம் உள்ளவைகளை பிடித்து கொண்டாங்க. சமாதானமாய் கடந்து போகிறார்கள். அன்று பார்த்து ஆச்சரியப்படுகிறார்.
இப்படி இஸ்ரவேலில் யாருமே இல்லையன்ட்டு. ஏன்னா இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த ஒரு தேவன். இன்றைக்கு அப்படி ஒரு மனிதன் தேடி காணாமல் போயிட்டார். இந்த இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து விட்டார், இல்லாமல் போய்விட்டார். சிலர் இறந்து விட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, அடுத்த வசனம் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனை எப்படி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனான். ஒன்று அறிந்து கொள்ளுன்றாரு, அறிந்து கொள்ளாமல் போயிட்டோம். அறியாம போனதுனால என்னன்னா, உன் சத்துருக்கள் இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? உன்னை சுற்றிடும் ஒரு மதிலை போட்டு விட்டார்கள். எப்பக்கத்திலும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், எல்லா பக்கத்திலும் நெருக்கிறாங்க. அந்த நெருங்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? நீ ஒடுங்கி போகிற ஒரு மனிதனாய், ஒடுக்கப்பட்ட ஒரு மகளாய், எல்லா பக்கத்திலும் எனக்கு பிரச்சனை, எதை செய்ய போனாலும் பிரச்சனை, எது பண்ணாலும் எனக்கு குத்தமாத்தது. ஏன் தெரியுமா? உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாம போனதுனால, உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அன்றைக்கு புரியாம போனதுனால, நீ அறிந்து கொள்ளாமல் போயிட்டாயே. இன்னைக்கு அறியாம போனதுனால உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அறிந்து கொண்டிருந்தால் நல்லமா இருக்கும். அறியாமல் போனதுனால இப்ப நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, பிரச்சனை நிறைந்த ஒரு மகளாய் மாறுகிறாய். உன் வாழ்க்கை வேதனையான வாழ்க்கை, உன் வாழ்க்கை துக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கை கலக்கத்தோடு இருக்க வாழ்க்கை. கவனிங்க, இயேசு ஒரு சிறு பெண்ணை குணமாக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார். அவரோ வருந்தி அழைத்தார். அவர் பின்னாடி இயேசு வரார். இப்போ பாருங்க, இந்த மக பார்த்தா 12 வருடமா வியாதிப்பட்டுட்டான். தன்னுடைய பணங்களெல்லாம் செலவழித்து எல்லா வைத்தியம் போய் பார்த்துட்டான். சற்றாயிரம் குணமாகவில்லை, சுகம் கிடைக்கல, சுகமில்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ பார்த்தா இயேசு ஒருத்தர் அந்த பக்கம் அறிந்து கொண்டால், இவ்வளோ கூட்டம் போதே இது நடுவில் அவர் என்கிட்ட பேசுவாரா? அவர் எங்கேயோ போகிறாரு, அவர் என்கிட்ட நிற்பாரா? அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அறிந்தவ அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலாக்கினார். நான் குணமாவேன், நான் சுகமடைவேன் என்று அறிந்தவள் அறிந்து கொண்ட இயேசுவை தொட வருகிறாள். இயேசுவோ அவளை பார்க்கவில்லை, அவளை கவனிக்கவில்லை. அவரோ புறப்பட்டு போகிறார். அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஓடி அறிந்து கொண்டவள் தொட்டாள். தொட்டது நிமித்தமாய் வல்லமை புறப்பட்டது. இயேசு பார்த்தாரு. பார்த்து என்ன தன்னுமா சொன்னாரு? அந்த சிறியை பார்த்து அந்த சிறிகிட்ட பேசும்போது சமாதானத்தோடு போ என்று சொன்னார். சமாதானத்தை பெற்று கொண்டு போனவளாய் மாறினாள். தேவப்பிள்ளையே, நீ அறிந்து கொண்ட இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். நீ அறிந்து கொண்ட இயேசு உனக்காக சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நீயோ அவரை அறியாமல் போய்விட்டாயே. அறியாமல் போனதால்தான் அந்த வியாதி உன்னை பின்தொடர்ந்து கொண்டது. 12 வருடமா வியாதி, தொடர்ந்த வியாதி. இந்த இயேசுவை அறிந்த போது, அவரை தொட்ட போது, அவருக்குள்ள இருக்க வல்லமை அவருக்குள்ளே வந்ததுனால துவக்காற்பமாக தான்ச்சுங்க, முடிவை சம்பூர்ணமாய் மாற்றிவிட்டால். காரணம் என்ன தெரியுமா? வல்லமை புறப்பட்டது. இந்த வல்லமை உன்னிலே புறப்படும்படிக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தின் நாடுகள் சொன்னோம். தேவனோடு கூட ஐக்கியப்படுங்க. தேவன் உதவி செய்வார். ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது யாரெல்லாம் இயேசுவை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, இந்த இயேசுவை இப்போது அறிந்து கொள்ளட்டும். அவர் அறிந்து கொள்ளாமல் போவார்கள் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை நஷ்டப்பட வேண்டியது, அவருடைய வாழ்க்கையில் துன்பம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில் வியாதி குணமாக்கப்படாமல் இருக்கும். இன்றைக்கு அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் வேண்டிய கிருபை பலத்தை தேவன் தந்து நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காய் சொல்கிறேன். நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழ்காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.